குறளுடன் அரசியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. டிவிகே அரசு இன்னும் ஒரு ஃபாரின் ட்ரிப் கூட போல அப்படின்னா முதலீடே இல்லையா? இந்த கொஸ்டின் தான் இப்ப சமூக வலைத்தளத்துல ரொம்ப வைரலா போகுது. இந்த கொஸ்டின்கான பதில நான் சொல்றேன். ஜே ஜெயலலிதா என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஜோசப் விஜய் என்னும் நான், நிஷ்டா யுவராஜ் குமார் என்னும் நான். தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்க நிஷ்டா, ஜென் ஆல்பா பாலிடிக்ஸ் இருந்து. இந்த குறள் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு லெசன் சொல்ல போகுது. எண்ணி துணிக கர்மம் அப்படின்னா எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு திட்டமிட்டு அதை பண்ணணும். இது நம்ம அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணா முதலீடு கொண்டு வரதுக்காக அவசரப்பட்டு ஃபாரின் ட்ரிப் போறது மட்டும் சொல்யூஷன் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல பாலிசிஸை கொண்டு வரணும். சில அரசுகள் என்ன பண்ணுச்சு, முதல்ல ஃபாரின் ட்ரிப் போனாங்க, நெக்ஸ்ட் ரோட் ஷோஸ், அதுக்கப்புறமா MOU அனௌன்ஸ்மெண்ட். இப்ப இருக்க நம்ம முதல்வர் விஜயோட அரசு என்ன பண்ணுச்சு, முதல்ல லோக்கல் ஈகோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. பைப்லைன்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ண பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது பெரிய பெரிய கம்பெனிஸை அவங்களே மீட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெடி பண்றாங்க. டிவிக்கு அரசு 2 ல இருந்து 3 மாசம் தான் ஆகுது. இது வரைக்கும் இன்னும் ஒரு ஃபாரின் ட்ரிப் கூட போல. ஆனா நமக்கு என்னென்ன MOU எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? LNTல இருந்து ஒரு 18,600 கோடியும், ஹிட்டாச்சில இருந்து ஒரு 1000 கோடியும் வந்திருக்கு. மொத்தமா 20,000 கோடி மதிப்புக்கு MOUs வந்திருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போகாம MOUs. அதாவது முதல்ல கிரவுண்ட் ஒர்க், அதுக்கப்புறமா தான் குளோபல் எக்ஸ்பென்ஷன். இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல நம்ம ஊர்ல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளிநாட்டுக்கு போறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, பெரிய பெரிய ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் வரப்போகுது. குளோபல் இன்வெஸ்டர் மீட்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா பெரிய பெரிய MOU அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்ன்றதை நம்ம நம்புறோம். நம்ம இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் நம்ம அரசு பேஸ் எல்லாம் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்கு. டிவிக்கு அரசு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ற டைரக்ஷன் கரெக்ட் தான். திருக்குறள்ல சொன்ன மாதிரி எண்ணி துணிக கருமம், முதல்ல திட்டம், அதுதான் சக்சஸ்க்கான கீ. இப்ப இருக்க அரசு பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இல்ல DMK பண்ண மாதிரி ஃபாரின் ட்ரிப் ஸ்ட்ராட்டஜி கரெக்டான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் அரசியல் தெரியாத உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உண்மையை உணர்ந்து உறுதியான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.